ஓகே. இன்னைக்கு நம்ம சமணத்தை பத்தி பார்க்க போறோம். சமண மதத்தை தோற்றுவித்தது மகாவீரர். இவரது இயற்பெயர் வர்த்தமானர். வர்த்தமானருங்கிறது செழிப்பு என்பது பொருள். இவர் எங்க பிறந்தாருன்னா, ம், வைசாலிக்கு அருகே உள்ள குந்த கிராமம், அதாவது பீகார், பீகார் மாநிலம். இறப்பு எங்கன்னா பவபுரி, எங்கன்னா பீகார். பெற்றோர் சித்தார்த்தா, திரிசலா. மனைவி யசோதா. மனைவி யசோதா. மனைவி பிரியதர்ஷினி. சாரி, மகள் பிரியதர்ஷினி. மொத்தம் 24 தீர்த்தங்கர்கள் இருக்காங்க. முதல் தீர்த்தங்கர் ரிஷபதேவர். அவர் ஆதிநாதன் சொல்றோம். 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர். 23வது தீர்த்தங்கரர் பர்சவநாதர். 22வது தீர்த்தங்கரர் நேமிநாதர். 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர். இவர் தான் சமண மதத்தை தோற்றிட்டு நம்பப்படுகிறது. நெக்ஸ்ட் குலம். இவரோட குலம் சத்திரிய குலம். காலம் கிமு 599 முதல் 527 வரை. அப்புறம் தவம். இவர் தவம் 12 ஆண்டுகள் தவம் புரிந்தார். 42வது வயதில் ஞானம் அறிவு பெற்றார். பின்னர் ஜீனர் ஆனார். ஜீனர் என்பது தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வதுன்னு அர்த்தம். அடுத்தது இவரோட 3 வழிகள், அதாவது திரிரத்தனம்னு சொல்றாங்க. அதாவது கர்மாவிலிருந்து விடுபட, இல்லாட்டி மோட்சம் அடைய அப்படின்னு சொல்றது. அந்த மூணு வழிகள் என்னன்னா, நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல்கள். 5 கொள்கைகள். இந்த 5 கொள்கை நல் வாழ்க்கைக்காக சொல்றது. முதல் அகிம்சை, அமைதியாக இருத்தல். 2வது சத்தியம், அதாவது உண்மை பேசுதல். 3வது அஸ்தேயம், திருடாமை. 4வது அபரிகிரகம், அதாவது அபரிகிரகம், சொத்துக்கள் மீது ஆசைப்படாமை. அடுத்தது 5வது பிரம்மச்சாரியம், மாணவர்களின் திருமண வாழ்வு ஆகாத நிலை. அடுத்தது இவரோட சீடர் கௌதம சுவாமிகள். இவர் எழுதிய நூல் ஆகம சித்தாந்தம். அப்புறம் 1 முதல் 24வது தீர்த்தங்கர் வரை பற்றி குறிப்பிடும் வரலாற்று புத்தகம் ஜைன சரிதம். இது யார் எழுதினார்னா பத்ரபாகு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இதுல 2 பிரிவுகள் இருக்கு. முதல் பிரிவு திகம்பரர். 2வது பிரிவு சுவேதம்பர். முதல் பிரிவு இவங்க ஆடை இல்லாமல் இருப்பாங்க. சுவேதம்பர்கள் வெள்ளை நிற ஆடை அணிபவர்கள். திகம்பரவர்கள்ட்ட பொருட்கள் இருக்காது. சுவேதம்பரர்கள்ட்ட ஒரு பிச்சை பாத்திரம், ஒரு கோல் ஒண்ணு இருக்கும். அடுத்து திகம்பரர்கள்ட்ட ஆண்கள் மட்டும்தான் துறவரம் கொள்ளணும். சுவேதம்பரர்கள்ட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரும் துறவரம் கொள்ளலாம். பெண்கள் எப்படி இருந்தா துறவரம் கொள்ளலாம். அடுத்தது தமிழ்நாட்டில் சமணம். தமிழ்நாட்டில் சமணம்னா இலக்கியத்துல சமணங்கிறது ஜைனம் சொல்றோம். ஜைன காஞ்சி, திருப்பருத்தி குன்றம்னு சொல்றோம். அடுத்தது சித்தன்னவாசல், எங்கன்னா புதுக்கோட்டையில. அடுத்தது சிதாரல், கன்னியாகுமரி. அப்புறம் ஜைன சமயத்தை ஆதரித்த அரசர்கள் பிம்பிசாரர், அஜாதசத்ரு, தனநந்தர், சந்திரகுப்த மௌரியர், காலவேர்.